இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நல்ல நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பார்க்கலாம். சங்கீதம் 85ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கர்த்தர் நன்மையானதை தருவார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களோட பேசுகிற வார்த்தையை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு நன்மையானதை தருகிற தேவனாய் இருக்கிறார். சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள் பார்க்கும்போது நமக்கு முரண்பாடான காரியங்கள் நடந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் தருகிற காரியம் தடைப்பட்டாலும், அது தாமதமா இருந்தாலும், அது முடிவிலே அது என்ன செய்யாது, பொய் சொல்லாது. அந்த தாமதமாக இருக்கிற அற்புதங்கள் மகிமையாக மாறுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, என்னுடைய வாழ்க்கையில் இந்த காரியம் நடக்கவில்லை, நான் ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், ஆனால் ஒவ்வொரு நாளும் அதற்கு பதில் கிடைக்கவில்லை என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நன்மையான காரியங்களை நான் உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். அவர் வாக்கு மாறாத தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் தருகிற தேவன் தான் நம்முடைய தேவன். இந்த மாதத்துக்குரிய வாக்குதத்த வசனம், நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தருகிற தேவன், அதை பெற்றுக்கொள்ள நாம் தகுதியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நன்மையான காரியங்களை ஆண்டவர் தரேன் என்று சொல்லியிருக்கார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரிடத்தில் சரண்டர் ஆக வேண்டும் என்றால், ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நாம் செய்கிற பாவங்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கும். நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம், நமக்கு தெரியாமல் கூட அந்த காரியங்கள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவரிடத்தில் நீங்கள் ஆக வேண்டும். ஆண்டவரிடத்தில் நீங்க ஒப்பு கொடுக்க வேண்டும். ஏசப்பா கிட்ட நீங்க ஒப்படைக்கும் போது, அவைகளை நீங்க சொல்லி அந்த காரியத்திலிருந்து வெளியே வரும்போது, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் அற்புதத்தின் தேவனாய் இருக்கிறார். அவர் அதிசயமான காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன் ஒருவர் உண்டு. நம்முடைய நிலைமைகளை மாற்றுகிற தேவன் ஒருவர் உண்டு என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நன்மையான காரியங்களை நான் உனக்கு தருவேன் என்று வேதம் சொல்லுகிறது. நன்மையான காரியங்களை தருகிற தேவன் தான் நம்முடைய தேவன். நம் ஆபிரகாம் என்ற ஒரு தேவ மனிதரை நம் வேதத்தில் பார்க்கிறோம். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்கள் பார்க்கும்போது, ஆண்டவர் வாக்கு பண்ணினார், நன்மையான காரியங்களை தருவேன் என்று சொன்னார், வாக்குத்தத்தமான வார்த்தைகளை கொடுத்தார். ஆனால் ஆபிரகாம் ஒரு விசை கூட சந்தேகப்படாமல் விசுவாசத்தின்படியினால் ஆண்டவர் அற்புதங்களை செய்தார். ஆண்டவர் உயர்த்தினார். அவருடைய ஜாதியை பெரிதாக மாற்றினார். அவருடைய எல்லைகளை பெரிதாக மாற்றினார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கூட அப்படிதான் பெரிதான காரியங்களை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில கட்டளிடுவார். அதிசயமான காரியங்களை கட்டளிடுவார். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே என் தேவாதி தேவனால் கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லையே. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியங்களை கர்த்தர் மாற்றி அமைக்கிற தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, ஒரு அற்புதத்தின் தேவன், அதிசயமான தேவன், ஆச்சரியமான காரியங்களை உங்களோட வாழ்க்கையில கட்டளையிடுகிற தேவன், நன்மையான காரியங்களை நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில நடத்துகிற தேவன். அவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல, அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். மனுஷங்க கைவிட்டுருவாங்க, மனுஷங்க சொல்லுவாங்க, ஆனா அந்த காரியத்தை செய்ய மாட்டாங்க, நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனா ஏசப்பா சொல்லுகிற வார்த்தை, நான் நன்மையான காரியங்களை உன் வாழ்க்கையில செய்வேன், நீ வெறுமையாய் இருந்தால் உன் பாத்திரங்கள் நிரம்பி வழியும் என்று வேதம் சொல்லுகிறது. எலியா என்ற ஒரு தீர்க்கதரிசியை நாம் பார்க்கிறோம். ஒன்றுமே இல்லாத விதவின் வீட்டிலே கொஞ்சம் எண்ணெயும் அப்பமும் கொஞ்சம் மாவும் எண்ணெயும் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவையே ஆண்டவர் எலியாவை கொண்டு ஆசீர்வதித்தார்.
இன்றைக்கு ஆண்டவர் சொல்றா, இன்றைக்கு கொஞ்சமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில இருக்கலாம், நிறைவான ஆசீர்வாதங்கள் இல்லாமல் நீங்கள் தவிக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் நன்மையான காரியங்களை உங்களுக்கு தருவேன். உன்னுடைய எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுவேன். உன் நிலைமை மாறும், உன் சூழ்நிலைகள் மாறும், உன் பாடு மாறும், உன் கண்ணீர் மாறும். எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி உங்கள் வாழ்க்கையை செழிப்பாக ஆண்டவர் மாற்றுவார் என்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நிச்சயமாக ஆண்டவர் தான் உங்களை தேற்ற முடியும். மனிதர்களால் தேற்ற முடியாதது. ஆண்டவர் தான் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க முடியும். ஆண்டவர் தான் உங்களை உயர்த்த முடியும். ஆண்டவர் தான் உங்கள் சூழ்நிலைகளை மாற்றி உங்கள் எல்லைகளை விரிவாக்க முடியும் என்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நிச்சயமாக ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் வாசமாய் இருக்கிற அன்பின் பிதாவே, உங்க நாமம் மகிமைப்படுவதாக, உங்க ராஜ்யம் வருவதாக. ராஜா, இந்த நாளை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நன்மையான காரியங்களை உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில கட்டளையிடுங்கப்பா. சுகத்தை கொடுங்க ராஜா, சமாதானத்தை கட்டளையிடுங்கப்பா. பிரிவினை ஆவியை எடுத்து போடுங்கப்பா. ஆண்டவரே, விண்ணப்பத்துக்கு பதில் கொடுங்க ராஜா. ரத்தத்துல மூடுவீராக. உங்க மகிமை உங்க பிள்ளைகளோட இருக்கும்படி நான் செபிக்கிறேன்ப்பா. எல்லாம் பிசாசின் போராட்டத்தை மாற்றுங்கப்பா. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தைய கட்டளிடுங்க ராஜா. வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை தாங்கப்பா. பிசினஸ்ல அற்புதங்களை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, வீடு விற்க வேண்டும் நினைக்கிற பிள்ளைகளுக்கு வீடு விற்கட்டும். வீடு வாங்குற பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்கப்பா. திருமண காரியங்களை வாய்க்க பண்ணுவீராக ராஜா. ஆண்டவரே, நன்றியோட துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, கேன்சர் பிரச்சனையில இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்யுங்க. குடும்பங்கள்ல சமாதானத்தை கட்டளிடுங்க. ஆவியானவர் தாமே இடைபடுவீராக. உங்க பிள்ளைகளை உயர்த்துவீராக ராஜா. ஆண்டவரே, பிரிவின ஆவி குடும்பங்களுக்குள்ளாக சமாதானம் இல்லாதபடி இருக்கிற பிள்ளைகளை சந்திங்க ஆண்டவரே. அப்பா, எல்லாவற்றையும் கர்த்தர் தாமே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.